ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குதிரைவாலி அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு குதிரைவாலி அரிசி இந்த உலக்கில் ஒரு உலக்கு எடுத்துருக்குறோம், 100 உலக்கில். அதோட நம்ம பாசிப்பருப்பு இது அதே உலக்கில் நம்ம பாதி உலக்கு எடுத்துக்கிறோம். ரெண்டையும் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிறோம். 15 நிமிஷம் குதிரைவாலி அரிசி நல்லா ஊறிடுச்சு பொங்கலுக்கு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். பாசிப்பருப்பு ஒரு அரை டம்ளர் வச்சதுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் ஃபுல்லில் வச்சு ஊற்றிடுவோம். ஒரு விசில் சிம்மில் விடுவோம். மொத்தம் 2 விசில். இது மாதிரி கொதி வர்றப்ப குக்கரை மூடி வச்சு 2 விசில் விடுவோம். உங்களுக்கு தாளிக்கிறதுக்குரிய பொருட்கள் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மிளகு பொடி, சீரகப்பொடி 1 சின்ன ஸ்பூன், 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, முழு மிளகு ஒரு 10 மிளகு. இதுதான் நம்ம நெய் ஊற்றி தாளிக்கிறதுக்குரிய பொருட்கள். இப்போ நமக்கு குதிரைவாலி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. விசில் அடங்கிடுச்சு. 2 விசில் விட்டு கரெக்டாக வெந்திருக்குது. இதுக்கு நம்ம தாளித்து வச்சுருக்கோம். 50 மில்லி நெய் ஊற்றி மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாம் தாளித்து வச்சுருக்கோம். இப்போ இதை அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். குதிரைவாலி பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா சிறுதானியம் வகையெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட டேஸ்ட்டாக வேறு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.